الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإن لم تفعلوا ولن تفعلوا فاتقوا النار التي وقودها الناس والحجارة أعدت للكافرين صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 23 ஆயத்துகளுக்குரிய விளக்கங்கள் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது வாசிக்கப்பட்டது 24வது ஆயத். அல்லாஹ் தஆலா மூமின்களை பற்றி, காஃபிர்களை பற்றி, முனாஃபிகீன்களை பற்றி சில விளக்கங்களை சொல்லிக் கொண்டு வந்து, நபியே, உமக்கு இறக்கி வைக்கப்படக்கூடிய இந்த குர்ஆனில் எவராவது சந்தேகம் கொண்டால் இது போன்று வேறு ஏதேனும் ஒரு சூரத்தை அவர்கள் கொண்டு வரட்டும், பார்க்கலாம் என்பதாக சொல்லி, அப்படி இந்த குர்ஆன் போன்ற ஒரு அத்தியாயத்தை உருவாக்குவதற்கு உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சாட்சியாளர்கள், உங்களுக்கு உதவி புரியக்கூடியவர்கள் ஆகியவர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்து கொண்டு இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். ஏனென்றால் நாங்கள் இது போன்று செய்ய முடியும் என்பதாக நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, அந்த பேச்சிலே நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இது போன்று கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, அது முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்திலே விளக்குகின்றான். இப்பொழுது வாசிக்கப்பட்ட ஆயத்தின் மூலமாக அப்படி கொண்டு வருவது முடியாது என்ற நிலையில் இந்த குர்ஆனை நீங்கள் நிராகரித்தால் அப்பொழுது உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பது பற்றியும் விளக்குகின்றான். ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் செய்யவில்லை என்றால், இந்த குர்ஆனை போன்று அல்ல குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை போன்று அல்ல குர்ஆனில் இருக்கக்கூடிய சில வசனங்களை போன்று உங்களால் இதுவரைக்கும் செய்ய முடியாது என்று இருந்தால், வலன் தஃஅலு, இனிமேலும் நீங்கள் நிச்சயமாக செய்ய மாட்டீர்கள், அது உங்களால் முடியாது என்று அல்லாஹ் தஆலா திட்டவட்டமாக இங்கே அறிவிக்கின்றான். மனித சமுதாயம் ஒன்று கூடினாலும், எல்லோரும் சேர்ந்து முயன்றாலும் கூட இது போன்றுள்ள ஒரு குர்ஆன் முழுமையாக அல்ல, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயத்தை கூட அல்ல, குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு வசனத்தை போன்று கூட யாராலும் கொண்டு வர முடியாது, இனிமேல் உங்களால் முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அந்த அரபு நாட்டு மக்களை மட்டும் குறிப்பிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால், இது போன்றுள்ள ஒரு குர்ஆனை, ஒரு அத்தியாயத்தை, ஒரு ஆயத்தை கொண்டு வரவில்லை என்றால், இதுவரைக்கும் கொண்டு வரல, இனிமேலும் உங்களால் கொண்டு வர முடியாது. வலன் தஃஅலு, திட்டமாக உறுதியாக நீங்கள் இனிமேலும் அது மாதிரி செய்ய முடியாது என்று உலக மக்கள் அனைவருக்குமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அரபு நாட்டுக்காரர்கள் மட்டும் சொன்னார்கள், இப்படி நாங்களும் செய்ய முடியும், வலவ் ஷிஅனா, நாங்கள் விரும்பினால், லகுல்னா மிஸ்ல ஹாதா, இதுபோல் நாங்களும் செய்வோம் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரைக்கும் யாரும் செய்யவில்லை, செய்யவில்லை. அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார்கள், முடியவில்லை. அது பற்றி விளக்கங்கள் எல்லாம் இதற்கு முன்னால் உள்ள ஆயத்துகளில், வாரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதெல்லாம் மக்களிடத்திலே, அவர்களை சேர்ந்தவர்களிடத்திலே அது கேலிக்குரியதாக ஆக்கப்பட்டு விட்டது. எனவே செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா உறுதிப்படுத்தி அத்தோடு மற்றொரு கருத்தையும் விளக்குகின்றான். மனிதர்களுடைய எண்ணங்கள் இது போன்று கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினாலும் கூட, அது எந்த காலமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது அறிவியல் வளர்ச்சி அடைந்த காலம், இதுபோன்று இன்னும் அறிவியல் மிக அதிகமாக வளரக்கூடிய காலங்களும் உண்டு. எந்த காலமாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, இதனை இது போன்ற உள்ள ஒரு ஆயத்தை நீங்கள் செய்து கொண்டு வர முடியாது, தயார் பண்ணி கொண்டு வர முடியாது.
இனிமேல் நடைபெறக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் என்பதையும் அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்லி காட்டுகின்றார். இனிமேல் உங்களால் கொண்டு வர முடியாது, எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் இந்த உலகத்திலே தோன்றினாலும் சரி என்பதை அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். இது குர்ஆன் ஆகிறது ஒரு அற்புதமான முஅஜிஸாவாகும். அல்லாஹ் தஆலாவினால் இறக்கி வைக்கப்பட்டதுதான் என்பதற்கு சான்றாக அல்லாஹ் தஆலா இதனை சொல்லி காட்டுகின்றான். இது எந்த மனிதராலும் செய்யப்பட்டதல்ல, தயார் செய்யப்பட்டதல்ல, அல்லது மனிதனுடைய கற்பையில் உட்பட்டதும் அல்ல இது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்தி, இனிமேல் மனித இனத்தில் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய வேறு எந்த பொருள்களின் மூலமாகவும் இது கொண்டு வரப்பட முடியாது. இப்போது நாம் அங்கே அல்லாஹ் தஆலா வேறொரு ஆயத்திலே முன்னால் சொல்லி காட்டப்பட்டது விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. குல்ல இனிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின்னு அலா யஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லி. நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள், உலக மக்களுக்கு அறிவிப்பு செய்து விடுங்கள். ல இனிஜித்தமாத்தில் இன்சு வல் ஜின், மனிதர்களும் ஜின்களும் ஒன்றாக கூடினாலும், ஒன்றாக சேர்ந்தாலும், எதற்கு? இந்த குர்ஆனை போன்று ஒன்றை தயார் செய்வதற்கு இந்த இரண்டு சாரார்களும் ஒன்று சேர்ந்தாலும் கூட அது முடியாது. இதை போன்று செய்ய முடியாது. மனிதர்கள் மட்டுமல்ல, ஜின்கள் ரொம்ப பலசாலிகள், ரொம்ப பலம் வாய்ந்தவர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் சொல்லும் பொழுது, அவர்கள் நினைத்தால் உடனடியாக ஒரு மாளிகையை கட்டி விடுவார்கள். நினைத்தால் சில ஜின்களை ஏவிவிட்டு அல்லாஹ் தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்குள்ளே, கடலின் ஆழிய பகுதியிலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் முத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர செய்வார்கள். மிகப்பெரிய பானைகள் வைக்கப்பட்டு அவர்கள் விருந்து தயார் செய்தார்கள். அந்த பானைகளை ஜின்கள் தவிர வேறு யாரும் தூக்க முடியாது. மலைகளை போன்று உள்ள பானைகள், தேக்சாக்கள் என்று நாம் விருந்து தயார் செய்வதற்காக வேண்டி, சமையல் செய்வதற்காக வேண்டி பயன்படுத்துகின்றோமே, அப்படிப்பட்ட தேக்சாக்களை அல்லாஹ் தஆலா சொல்லும்போது குதூருர் ராசியாத், நிரந்தரமாக பூமியிலே வைத்து அமைக்கப்பட்ட மிகப்பெரிய தேக்சாக்கள். அது ஒரு பெரிய மலையை போன்று இருக்கும். அதை ஜின்கள் மட்டுமே தூக்க முடியும். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளான ஜின்களையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள் வேண்டும் என்றால் இந்த குர்ஆனை போன்று தயார் செய்வதற்கு அது உங்களால் முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அதிலிருந்து மற்றொரு கருத்தை அல்லாஹ் தஆலா விளக்குகின்றான். இங்கே இல்லம் தஃபஅலு வலன் தஃபஅலு, நீங்கள் இதுவரைக்கும் செய்யவில்லை என்று சொன்னால் இனிமேலும் செய்ய முடியாது என்று சொன்னால், நவீன உலகத்திலே அறிவியல் சம்பந்தப்பட்ட எத்தனை கருவிகளை நீங்கள் உற்பத்தி செய்தாலும் அதன் மூலமாக கூட முடியாது. மனிதனுடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட பல செய்திகளை மனிதனால் செய்யப்பட்ட கம்ப்யூட்டரின் மூலமாக மனிதன் செய்து கொண்டிருக்கின்றார். நம்ம பார்க்கிறோம், கம்ப்யூட்டர் நிறைய வேலைகளை செய்யுது. ஏன்னா வருங்காலத்தில் கம்ப்யூட்டர் மயமாகவே ஆக்கப்படவிருக்கின்றது. மனிதன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புத்தகங்களை வைத்து படிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு சிறிய கம்ப்யூட்டரின் மூலமாக டேப்லெட் மீது வைத்துக் கொண்டு படித்து விட முடியும். அப்படி ஒரு கம்ப்யூட்டர் இப்ப சர்வசாதாரணமாக மேலை நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளிலே இருக்கின்றன. அந்த கம்ப்யூட்டர்களின் மூலமாக பல செய்திகளை மனிதன் துரிதமாக தயார் செய்து விடுகின்றான். மனிதன் நினைக்காத விஷயங்களை கூட அதன் மூலமாக தயார் செய்து விடுகின்றான். அல்லாஹ் தஆலா இந்த வலன் தஃபஅலு என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையின் மூலமாக இந்த கம்ப்யூட்டர்ல இது போன்று இன்னும் பல சக்திகள் உடைய கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்டாலும் கூட குர்ஆனை போன்று உங்களால் தயார் செய்ய முடியாது. குர்ஆனை போன்று ஒரு குர்ஆன் முழுமையாக அல்ல, ஒரு சூரா அல்ல, ஒரு அத்தியாயம் அல்ல, ஒரு ஆயத்தை கூட தயார் செய்ய முடியும் என்றும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இந்த வலன் தஃபஅலு அப்படின்னு இஸ்திம்ரார், அதாவது உங்களால் தயார் செய்யவே முடியாது இனிமேல் என்பதை வலியுறுத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இனிமேல் முடியவே முடியாது, கியாமத் நாள் வரைக்கும் முடியாது, நீங்கள் முயன்றாலும் முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளிகள், அறிவு நிறைந்த சாதனங்கள் உண்டாக்கப்பட்டாலும் முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகின்றான். சரி, இப்படி செய்ய முடியாது என்று மனிதன் விளங்கிக் கொள்ளக்கூடிய அதே காலத்தில் என்ன செய்யணும்? இந்த குர்ஆனை கொடுத்த அல்லாஹ் தஆலாவுக்கு வழிபட வேண்டும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், உனக்கு கட்டுப்பட வேண்டும். அப்படி யாராவது கட்டுப்படவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை ஒருவன் என்பதாக நம்பி அவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்யவில்லை என்றால், அவனுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அப்புறம் என்ன தண்டனை தான் கிடைக்கும். ஃபத்தகுன்னார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஆகவே நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இதுவும் அரபு நாட்டு மக்களுக்கு சொல்லுவதன் மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், ஃபத்தகுன்னார், நரகத்தை, நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். நார் என்று சொன்னால் நெருப்பு அப்படிங்கிற அர்த்தம் தான்.
ஆனா நரகத்திலே அதிகமான தண்டனைகள் கொடுக்கப்படுவது நெருப்பின் மூலமாக. அதனால நெருப்பு என்ற வார்த்தை உபயோகிக்க நரகத்தை அல்லாஹ்தாலா குறிப்பிடுகின்றார். நரகத்துல பல்வேறு விதமான தண்டனைகள் இருக்கின்றன. நெருப்பை கொண்டு மட்டும் தண்டனை இல்லை. அங்கே பாம்பு தேள்கள் இருக்கின்றன. முன்னால சொல்லப்பட்டிருக்குது, பாம்பு தேள் இருக்குது. மிகப்பெரிய பாம்புகள், மிகப்பெரிய தேள்கள். மனிதன் அப்படிப்பட்ட தேள்களை, பாம்புகளை பார்த்திருக்கவே முடியாது. அதே போன்று வேறு பல்வேறு விதமான தண்டனைகள். அதாவது சூடு நிறைந்த, உஷ்ணம் நிறைந்த நரகம் இருப்பதை போன்ற குளிர்ச்சி நிறைந்த நரகமும் உண்டு. அதுவும் தண்டனைக்குரிய பொருளாக பயன்படுத்தப்படும். அதுக்கு ஜம்ஹரீர் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றார். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆர்டிகா, அண்டார்டிகா போன்ற துருவங்களில் இருக்கக்கூடிய அந்த பனி நிறைந்த இடத்துல நாம் இப்ப இருக்கக்கூடிய இதே டிரெஸ்ஸுகளோடு, இந்த துணிகளோடு, இந்த உடலோடு நாம் போக முடியாது. போனா உடனே விரைச்சு அப்படியே மரக்கட்ட மாதிரி ஆயிடும், இறந்து போயிடுவோம் மனிதன். அப்படியே பாறை மாதிரி பனிக்கட்டியாகவே மனிதன் மாறி விடுவான், இறந்து விடுவான். பிறகு அதற்கு தகுந்த சாதனங்களோடு, உடைகளோடு அங்கே போனா தப்பிக்க முடியும். ஆனா மனிதர்கள் வசிக்க முடியாத பகுதி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு இருக்கின்றது. வடதுருவம், தென் துருவம் என்பது மனிதர்கள் வசிக்க முடியாத பனி நிறைந்த பகுதி. இந்த உலகத்தில் உள்ள பனியே மனிதன் வசிக்க முடியாது, அது கடுமையான குளிர் உடையது, மனிதனுக்கு நோவினை தரக்கூடியது என்று சொன்னா, அப்ப நரகத்தில் இருக்கக்கூடிய பனி நரகம் எப்படி இருக்கும்? பனி நிறைந்த நரகம். நெருப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரக நெருப்பை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார், இந்த உலகத்தில் உள்ள நெருப்பை போன்று 70 மடங்கு அதிகமாக உஷ்ணம் உள்ளது என்பதால். அதே போன்று உலகத்தில் இருக்கக்கூடிய பனிக்கட்டியை விட 70 மடங்கு அதிகமான குளிர்ச்சி உடையதாகவும் அது இருக்கும். அப்ப நரகத்திலே பல்வேறு விதமான தண்டனைகள் இருக்கின்றன. ஆனால் அதிகமாக தண்டனை கொடுக்கப்படுவது நெருப்பின் மூலமாக. அதனால அல்லாஹ் தஆலா நெருப்பு என்ற வார்த்தையை உபயோகித்து நரகத்திற்கு சொல்லி காட்டுகின்றான். பத்தகுன் நார், நார் என்று சொன்னால் நெருப்பு. ஆனா நரகத்துக்கு சொல்லப்படுகின்றது பத்தகுன் நார், நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சரி, அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? அல்லதி, எப்படிப்பட்டது என்று சொன்னால் வகூதுஹா, அதனுடைய எரிபொருள் அந்நாசு வல் ஹிஜாரா, மனிதர்களும் கற்களும் என்பதாக சொல்லுகின்றார். அதனுடைய எரிபொருள், நம்ம இப்ப அடுப்ப நெருப்பு எரிக்கிறதுக்கு விறகு பயன்படுத்தணும், மரத்தினால் ஆன விறகுகளை பயன்படுத்துகின்றோம். இப்ப கேஸ் பயன்படுத்தப்படுகின்றது. இன்னும் எரிபொருளாக இருக்கக்கூடிய பல பொருள்கள் இருக்கின்றன. இப்ப பெட்ரோல், மண்ணெண்ணெய், அது சம்பந்தமான பொருள்கள் எல்லாம் எரிபொருள்களாக ஆக்கப்பட்டு இருக்கின்றன. அதே போல நரகத்திற்கு எரிபொருள் எது தெரியுமா? நரக நெருப்பை எரிப்பதற்குரிய பொருளாக விறகாக பயன்படுத்தப்படுவது மனிதர்களும் கற்களும் தான். அந்த நரகம் காபிர்களுக்காக வேண்டி தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது, தயார் செய்யப்பட்டு இருக்கின்றது. யார் அல்லாஹை மறுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டங்களை மறுக்கின்றார்களோ, அவனுடைய தூதர்களை, வேதங்களை மறுக்கின்றார்களோ, அவர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்ட நிலையில் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இங்கே நரகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, கட்டாயமாக மனிதர்கள் என்னுடைய சட்டங்களை, என்னுடைய வேதத்தை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருவன் என்பதை ஏற்றுக்கொண்டு, அவனுடைய தூதர் சொல்லியதை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆகிவிட வேண்டும். இல்லை என்றால் நரகம் நிச்சயமாக உண்டு என்பதை அல்லாஹ் தஆலா விளக்குகின்றார். இங்கே நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்பதாக சொல்லுகின்றான். வேறு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஜின்களையும் சேர்த்து சொல்லுகின்றான். நரகத்திற்கு எரிபொருளாக ஜின்களும் போடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் என்பதாக சொல்லக்கூடிய ஆயத்திலே நரகத்திற்காக வேண்டிய நாம் மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் பெரும்பாலானவர்களை தயார் செய்து விட்டோம் என்பதாக குறிப்பிடுகின்றார். மனிதர்கள் ஜின்களிலே பெரும்பாலானவர்கள் நரகத்திற்குரியவர்கள் என்பதால் இப்ப ஜின்களும் நரகத்திலே போடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இங்கே மனிதர்களை மட்டும் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். ஆனால் பொதுவாக அல்லாஹ் தஆலாவுடைய சட்டங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கொடுக்கப்பட்டது மனித இனத்திற்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கும் சேர்ந்ததுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜின்களுக்கும் நபியாக வந்தார்கள், மனிதர்களுக்கு மட்டுமல்ல. தாயிஃபுக்கு போய்விட்டு திரும்பி வரக்கூடிய நேரத்தில் ஒரு பேரிச்சம் தோட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை ஓதி தொழுது கொண்டிருந்தார்கள். ஜின்களுடைய ஒரு கூட்டம் வந்தது, அதனை கேட்டது. கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உட்கார்ந்து ஈமான் கொண்டது அந்த கூட்டம். பிறகு தங்களுடைய கூட்டத்தாரிடத்திலே, சமுதாயத்தாரிடத்திலே அந்த ஜின்கள் சென்றன. சென்ற ஜின்கள் இப்படி சொல்லியது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சூரத்துல் ஜின் என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கி வைத்து
அந்த ஜின்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றன, என்ன சொல்லிக் கொண்டன என்பது பற்றியுள்ள விளக்கத்தை அந்த ஆயத்திலே, அந்த சூறாவிலே அல்லாஹ் தஆலா சொல்லி தருகின்றார். இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, கொஞ்சம் குறைச்சு, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஒரு ஆச்சரியமான குர்ஆனை நாங்கள் கேட்டோம், ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். யஹ்தி இலர் ருஷ்த், அது நேர் வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றது, நேரான வழியின் பக்கம் மக்களுக்கு வழியை காட்டுகின்றது. நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று தங்களுடைய சமுதாயத்திடத்திலே சென்று அந்த ஜின்னுடைய கூட்டத்தார் சொல்லியது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, ஜின்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். இது நிகழ்ந்த பின்னாலே ஒவ்வொரு இரவிலும் ஜின்கள் தனியாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாடம் கேட்டு சென்றன. குர்ஆனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள், சட்டங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். சொல்லிக் கொடுத்த பின்னாலே இந்த ஜின் கூட்டம் தங்களுடைய இனத்தாரிடத்திலே சென்று அந்த செய்தியை எத்தி வைத்து தப்லீக் செய்து கொண்டிருந்தன. அவர்களே நிறைய முஸ்லிமாக மூமின்களாக ஆனார்கள் என்பதாக. அவர்களே மறுத்தவர்களும் உண்டு. எப்படி மனிதர்களிலே முஸ்லிம்களும் காபிர்களும் உண்டோ அதே போன்று ஜின்களிலே முஸ்லிம்களும் உண்டு, காபிர்களும் உண்டு, மூமின்களும் உண்டு, காபிர்களும் உண்டு. இப்ப அந்த காபிரான ஜின்கள் இருக்கின்றார்களே, அவர்களும் நரகத்திற்குரியவர்கள். எப்படி மனிதர்கள் காபிர்களிலே நரகத்திற்குரியவர்களோ அதே போன்று. அதனால்தான் அல்லாஹ் தஆலா வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் பெரும்பாலானவர்களை நரகத்திற்கென்றே நாம் தயார் செய்து விட்டோம் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக ஜின்களும் போடப்படுவார்கள். ஜின்கள் மட்டுமல்ல, இன்னும் சில பொருள்கள், மனிதர்கள், ஜின்கள், கற்கள். இங்கே கற்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். இந்த கல் என்று சொன்னால் எல்லா கற்களும் போடப்படுமா அல்லது வேறு குறிப்பிட்ட சில கற்கள் மட்டும் போடப்படுமா என்பதிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. கற்கள் என்று சொன்னால் சில உலமாக்கள் முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்தின்படி, சில சஹாபாக்களுடைய கருத்தின்படி, கற்கள் என்று சொல்லப்படுவது உலகத்திலே அல்லாஹ் தஆலாவுக்கு எதிராக அல்லாஹ்வை போன்று தெய்வம் என்பதாக நினைத்துக் கொண்டு மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்களே, அந்த சிலைகளை அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றான். அவை கற்களால் செய்யப்பட்டவை. கற்களால் செய்யப்பட்டவையாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு உலோகங்களால் செய்யப்பட்ட கடவுள்களாக இருந்தாலும் சரி, அந்த கற்களை தான் அல்லாஹ் தஆலா தூக்கி போடுவான் நரகத்துல. இப்ப கியாமத் நாள்ல மஹ்ஷருடைய மைதானத்தை எல்லாம் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த காபிர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கிய மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நீங்க வணங்கி கொண்டிருந்த தெய்வத்தை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, இப்ப பார்த்துக்கிட்டே இருங்க என்று சொல்லி அந்த தெய்வங்களை எல்லாம் தூக்கி நரகத்துல போடுவான் அல்லாஹ் தஆலா. இப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த பாருங்க, நரகத்தில் போடப்படக்கூடிய நேரத்திலும் கூட தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இந்த தெய்வங்கள், இதை போய் வணங்கிட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் எச்சரிக்கை செய்தேன், என்னுடைய தூதர்களின் மூலமாக உங்களுக்கு சொல்லி காட்டினேன், இதையெல்லாம் வணங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள முடியாத தெய்வங்கள். ஒரு ஈ உட்கார்ந்தா கூட அதை விரட்ட முடியாது. அதனால அப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் வணங்கி கொண்டீர்கள், இப்போ பாருங்க உங்க தெய்வங்களை எல்லாம் என்ன பண்றேன் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா நரகத்தில் தூக்கி போடுவார். ஆக இந்த உலகத்திலே கற்களை அல்லது அதுபோன்று உலோகங்களை வைத்து வணங்கப்பட்ட அந்த உலோகங்கள், அந்த கற்கள் அனைத்தும் நரகத்தில் போடப்படும். இப்ப நரகத்துல போட்ட உடனே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கல்லை தூக்கி அதுல போட்டீங்க, கடுமையான நெருப்புன்னு வச்சுங்க, பெரிய நெருப்பு. நரகத்தினுடைய நெருப்பு பத்தி சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு கடுமையான நெருப்புல இந்த கல்லை போட்ட உடனே அந்த கல்லுடைய உஷ்ணமும் சேர்ந்து அதிகமாக அந்த உஷ்ணத்தை அதிகமாக்கி காட்டும். இப்ப நம்ம பாக்குறோம், வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய மே மாசம், இந்த சித்திரை மாசத்துல எந்த இடத்துல மலை பகுதி இருக்கணும், மலைனா கல்லா இருக்கணும். இப்ப நம்ம இந்த வேலூர் பகுதி, இந்த மாதிரி பகுதியில பாத்தீங்கன்னா நிறைய மலைகள் இருக்கின்றன. அந்த மலைகள் எல்லாம் மரம், செடி, கொடிகள், தாவர வர்க்கங்கள் உள்ள மலைகள் அல்ல, புட்பூண்டுகள் முளைக்கக்கூடிய மலை அல்ல, வெறும் கல் கரடாக இருக்கும். அந்த பாறைகள் அதிகமாக இருப்பதன் காரணமாக அந்த வெயில் சூடு போடும் பொழுது அந்த சூட்டை அதை பிரதிபலித்து அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். அது அதிகமான வெப்பத்தை கொடுக்கும், அதிகமான உஷ்ணம் அந்த ஊர்ல, அந்த பகுதியில இருக்கு. எந்த இடத்துல கல் கரடுகள் உள்ள மலைகள் இருக்கணும், அந்த பகுதியில பூரா அதிகமான உஷ்ணம் இருக்கும். நம்ம பார்க்கணும் வழக்கத்தை. அதே போல அந்த கல்லை தூக்கி நரகத்துல நரக நெருப்புல போடும் பொழுது அந்த நெருப்பினுடைய சூடு அதன் மீது தாக்கி அந்த கல்லும் சேர்த்து தன்னுடைய சூட்டை அதிகமாக வெளியாக்கி கொடுக்கும். அதனாலதான் அல்லாஹ் நரகத்தினுடைய சூடு அதிகமாவதற்காக வேண்டி அந்த கற்கள் தூக்கி போடப்படுகின்றன. அதுதான் எரிகொல்லி, அதாவது எரிபொருள் என்பதாக அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகின்றார் என்று ஒரு விளக்கம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேற ஒரு இடத்தில் தெளிவாகவே சொல்லுகின்றான், இன்னக்கும் வமா தஅபுதூன மின் தூனில்லாஹி ஹஸபு ஜஹன்னம் என்பதாக. நீங்களும்
நீங்கள் எதை வணங்கி கொண்டிருக்கின்றீர்களோ அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் வணங்கி கொண்டிருக்கின்றீர்களே அந்த பொருள்களும் ஹசபு ஜஹன்னம், நரகத்தினுடைய விறகுகளாக இருக்கும் என்பதாக சொல்லுகின்றார். நரகத்தினுடைய விறகுகள் அவை, நரகத்திற்கு எரிபொருளாக இருக்கக்கூடிய விறகுகளாக பயன். நீங்களும் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தெய்வங்களும் என்று தெளிவாகவே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆகவே ஹிஜாரத் கல் என்பது இந்த சிலைகள் என்பதாக ஒரு விளக்கம். அல்லது கல் என்பது பொதுவாக கல்லு, எல்லா கல்லையும் அல்லாஹ் தஆலா தூக்கி போடுவான். எது எது அந்த நரகத்தில் போடப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடுகின்றானோ அதெல்லாம் போடுவான். அல்லது மற்றொரு கருத்து, கல்லுல சில கற்கள் உஷ்ணத்தை அதிகமாக பிரதிபலிக்கக்கூடியவையாக இருக்கும். அந்த மாதிரி கற்கள், அது கந்தக கல் என்பதாக, கந்தகம் என்பதாக ஒரு பொருள், அது அதிகமான சூடு உடையது. சாதாரணமாக சில பூமியில் நம்ம சொன்ன இது கந்தக பூமி அப்படின்னு சொல்லுவோம். கந்தக பூமி அப்படின்னு சொன்னா அந்த மண்ணு அதிகமான உஷ்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஊர்ல இருந்த அதிகமான உஷ்ணமாக தெரியும், மனிதனுக்கு உஷ்ணத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை ஏற்படும். அந்த மாதிரி கந்தக கல் இருக்கின்றது. அந்த கந்தக கல் தான் அல்லாஹ் தஆலா ஹிஜாரத் என்பதாக, கல் என்பதாக இங்கே சொல்லுகின்றான் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கந்தக கல் இருக்கின்றதே அது சீக்கிரமாக அந்த கல்லே நெருப்பாக மாறிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். கல்லே நெருப்பாக மாறிவிடும். ஒரு கல் பெரிய பாறையை தூக்கி போட்டா இந்த அதிகமான நெருப்பு அதன் மீது தாக்கி அந்த கல்லே நெருப்பாக மாறிவிடும். பிறகு அந்த நெருப்பு சாதாரண நெருப்பை விட அதிகமான உஷ்ணத்தை தரக்கூடியதாக இருக்கும். இது ஒரு அந்த கந்தக கல்லுக்கு தனிப்பட்ட சிறப்பு. அதே போன்று அந்த கந்தக கல் கொளுத்தப்படக்கூடிய நேரத்தில், நெருப்பாக ஆக்கப்படக்கூடிய நேரத்தில் அதிலிருந்து ஒரு விதமான துர்வாடை ஏற்படும், நாற்றம் ஏற்படும். நரகம் பூராவும் நாற்றம் உடையதுதான். நரகம் முழுவதுமே நாற்றம் உடையதுதான், கடுமையான நாற்றமாக இருக்கும். நம்ம இப்ப மெட்ராஸ்ல பார்த்தா கூவம் பக்கத்துல போய் நின்றா எவ்வளவு நாத்தம் நாருது. இது மாதிரி பல நூற்றுக்கணக்கான மடங்கு, ஆயிரக்கணக்கான மடங்கு நாற்றம் உடையதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், எவ்வளவு நாற்றம் உடையது தெரியுமா அது? அதுக்கு ஒரு உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த நரகவாசிகளுடைய உடம்பிலிருந்து சீல் சலம் எல்லாம் அவர்களுடைய உடல் வெடித்து ஆறு போல ஓடிக்கொண்டு இருக்கும். சீல் சலம், அது ஒரு கொப்பளத்துல இருந்து ஒரு புண்ணுல இருந்து சீல் சலம் வருது, அது மாதிரி ஆறு மாதிரி ஓடிக்கொண்டிருக்கும். இந்த நரகத்தினுடைய வெப்பத்தின் காரணமாக, அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான துர்வாடையின் காரணமாக இந்த சீல் சலத்தினுடைய நாற்றம் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த நரகவாசிகளே சொல்லுவார்கள், எங்களால் நாட்டம் தாங்க முடியலையே அப்படின்னு கத்துவாங்க. வேதனை ஒரு பக்கம், இந்த நாற்றம் ஒரு பக்கம் தாங்க முடியலையே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஓடக்கூடிய அந்த சீல் சலத்தில், நரகத்தில் ஓடக்கூடிய அந்த சீல் சலத்தில் இருந்து ஒரு வாளி, ஒரு பக்கெட் சலத்தை எடுத்து இந்த பூமியிலே கொட்டினால் இந்த பூமி முழுவதும் நாற்றம் எடுத்துவிடும். பூமி முழுவதும் நாற்றம் எடுத்துவிடும். ஒரே ஒரு வாளி, ஒரு பக்கெட் போதும். நம்ம கூவம் ஓடணும்னா பக்கத்துல போய் நின்றா தான் நாற்றம் அடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாளி இந்த பூமியின் மீது ஒரே ஒரு இடத்தில் கொட்டப்பட்டால் உலகம் முழுவதும், இந்த பூமி முழுவதும் 24,000 மைல் 40,000 கிலோமீட்டர் சுற்றளவு இல்ல இந்த பூமி முழுவதுமே நாற்றம் எடுத்துவிடும். அப்படின்னு சொன்னா அந்த நாற்றம் எவ்வளவு பெருசா இருக்கும். அந்த நாற்றத்தை இன்னும் அதிகமாக்கி காட்டுவதற்காக வேண்டி இந்த கந்தக கல் போடப்படுகின்றது அப்படின்னு இன்னொரு விளக்கம். இன்னொரு அந்த கந்தக கல்லுக்கு ஒரு தனி இருக்கு. இரண்டாவது, அந்த கந்தக கல் இருக்கின்றதே, அது நெருப்பிலே போடப்படும் பொழுது அது புகையை அதிகமாக கக்கும். புகை அதிகமாக வரும், அதுல இருந்து துஹான், புகை அதிகமாக. பொதுவாகவே நரகத்துல புகை சூழ்ந்து இருக்கும், கருமை நிறமாக இருக்கும், இருட்டா தான் இருக்கும். அந்த நரகம் வெளிச்சமாக இருக்காது. நெருப்பு எரியுமே வெளிச்சம் இருக்கணும்ல, நெருப்பு இருந்தா வெளிச்சம் இருக்காது, கருப்பா தான் இருக்காது. ஏன்னா நெருப்பே கருப்பாகத்தான் இருக்கும். அங்க முன்னால சொல்லி இருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா நரக நெருப்பை உண்டாக்கி அதை மலக்குகள் இடத்தில் சொல்லி ஊதுமாறு கட்டளையிட்டான். 1000 வருஷங்கள் ஊதினார்கள். நம்ம நரக நெருப்ப கொளுத்துறதுக்காண்டி ஊதுறாங்க. நம்ம பெண்மணிகள் அடுப்புல பார்க்கிறோம். அந்த காலத்தை ஊதிட்டு, இப்பதான் ஊதுற வேலையே இல்லையே. அப்போ ஊதிட்டு நான் அந்த மாதிரி ஊத சொன்னேன். அல்லாஹ் தஆலா ஊதி எவ்வளவு நாள்? 1000 வருஷம் ஊதுனாங்க. 1000 வருஷம் ஊதின பின்னால அது சிகப்பு கலராக மாறியது, சிகப்பாக மாறியது, சிகப்பு நிறமா இருந்துச்சு. ஊதன சிகப்பாத்தான் ஆகும், ஊத நெருப்பு சிகப்பாச்சு. அதற்கு பிறகு 1000 வருஷம் ஊதுமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அப்படி ஊதுனாங்க. ஊதி அது வெண்மை நிறமாக மாறி போச்சு. சிகப்பு வெள்ளையா மாறி போச்சு. சிகப்பு எப்படி வெள்ளையா மாறும்? நெருப்பு கங்கு இருக்குது பாருங்க, அந்த கங்க போட்டு நல்லா சிகப்பா தகதகன்னு சிகப்பா இருக்குது.
அப்படியே தங்கம் மாதிரி. அதை அப்படியே விட்டுருங்க, ஊதாம அப்படியே விட்டுறீங்கன்னா கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அந்த சாம்பல் மேலே படர்ந்து வெள்ளையா போயிடும். உள்ள நெருப்பு இருக்கு, மேல வெள்ளையா போயிடும். சாம்பல் படர்ந்து சாம்பல் பூத்து வெள்ளையாக மாறும். பாக்குறதுக்கு வெள்ளையா தெரியும், நெருப்பு இருக்கிற மாதிரியே தெரியாது, உள்ள நெருப்பு இருக்கு. அது மாதிரி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்த 1000 வருஷம் ஊதுனாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்ப மலக்குகள் ஊதுறாங்கன்னா ஊதுறதுக்கு ஒரு கருவி அல்லாஹ்தாலா ஊது குழலை கொடுத்திருப்பான். அது எப்படிப்பட்டது ஊது குழலை தெரியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவா சொல்றாங்க, ஊதுனாங்க 1000 வருஷம் வெள்ளையா போச்சு. அப்புறம் சும்மா விட்டானா 2வது கட்டம் 3வது கட்டம் இன்னொரு 1000 வருஷம் ஊதுங்க அப்படின்னா வெள்ளையா போற பிறகு அப்புறம் ஒரு 1000 வருஷம் ஊதுனாங்க. 3000 வருஷத்தினுடைய கடைசியில அது கருப்பா போச்சு, கண்ணங்கரைன்னு ஆகி போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அது இருள் நிறைந்த கருமை நிறமாக இப்பொழுதும் இருக்கின்றது அப்படிங்கிறாங்க. இப்பொழுதும் எப்படி இருக்குது நரகம்? இருள் நிறைந்த கருப்பு நிறமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் வேதனை செய்யப்படக்கூடிய நரகம். சரி, அந்த நரகத்துல திரும்ப கியாமத் நாள்ல தீர்ப்பளிக்கப்பட்ட பின்னால மனிதர்கள், கற்கள், அந்த தெய்வங்கள் அதெல்லாம் தூக்கி போடப்படும். அல்லது இங்கே சொல்லப்பட்டபடி கந்தகங்கள் தூக்கி போடப்படும். அது அதிகமான புகையை கக்கும். பிறகு இருட்டு அதிகமா இருக்கும், இன்னும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி மனிதர்களுக்கு வேதனை செய்வதிலே இந்த நரக நெருப்பு கங்குகளை ஒரு மனிதனுடைய உடலிலே வைத்தால் எவ்வளவு சூடு இருக்குமோ அதை விட அதிகமான சூடு இந்த கந்தக கல்லுக்கு இருக்கு. அதனால கந்தக கல் போடப்படும் அப்படிங்கிறார். அதே மாதிரி நெருப்பு அணைந்து விட்ட பின்னாலும் கூட, நெருப்பு ஊதப்படாமல் இருக்கக்கூடிய காலத்திலும் கூட அந்த நெருப்புக்குள்ள சக்தியை விட, சூட்டை விட அதிகமான சூடு இந்த கந்தக கல்லுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. நெருப்பிலே போடப்பட்ட கந்தக கல்லுக்கு ஏற்பட்டு வருகிறது, நெருப்பை கிரகித்துக் கொண்டதின் காரணமாக. அதனால கற்கள் போடப்படும். அதனுடைய அந்த நரகத்தினுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் என்று சொன்னால் மனிதர்களும் கந்தக கற்களும் அப்படிங்கிற அர்த்தம் என்று மற்றொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நரகம் எவ்வளவு பெருசு இருக்குது? நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சின்ன இடத்துல நெருப்பை எரிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. நரகம் மிக பிரம்மாண்டமானது. அதனுடைய ஆழம் மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட தொலை தூரம் உடையதாக இருக்கும். நான் சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நரகம்ங்கிறது மிகப்பெரிய ஆழம் உடையது. அது 7 அடுக்குகளை கொண்டது. 7 அடுக்குகளை கொண்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வேறொரு இடத்துல சொல்லுகின்றான், லஹா சபஅத்து அபுவாப், அதற்கு 7 வாசல்கள் இருக்கின்றன. 7 வாசல்கள், அதாவது 7 பகுதிகள் இருக்கின்றன அப்படிங்கிற அர்த்தம். லிகுல்லி பாபிம் மின்ஹும் ஜுஸும். நரகத்துக்கு போகக்கூடிய மனிதர்களை பங்கு வச்சு அல்லாஹ் தஆலா 7 விதமா பிரிச்சு, நீங்கள்லாம் இந்த பகுதிக்கு போங்க, நீங்கள்லாம் இந்த பகுதிக்கு போங்க, இவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் தள்ளப்பட வேண்டும், இவர்கள் எல்லாம் இந்த பகுதியில் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு தனித்தனி பங்குகள் அல்லாஹ் தஆலா பிரிச்சிருப்பான். மனிதர்கள் 7 பங்கு. லஹா சபஅத்து அபுவாப் லிகுல்லி பாபிம் மின்ஹும் ஜுஸும் மக்ஸூம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி 7 பகுதிகள் இருக்கின்றன, 7 வாசல்கள் இருக்கின்றன, 7 பகுதிகள் இருக்கின்றன என்பதாக சொல்லி காட்டு. அவ்வளவு பெரிய நரகம், பயங்கரமான, அது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட எல்லையை கொண்டது. அதனுடைய ஆழமும் மிக கடினமானது. ஒன்றுக்கு கீழே ஒன்றாக 7 தட்டுகள், 7 அடுக்குகள் இருக்கின்றன. அதுல 7 அடுக்குகள் இருக்கின்றன. அதெல்லாம் முனாஃபிகீன்களை பற்றி முன்னால சொல்லும்போது சொல்லி இருக்கிறேன். இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டிலே இருப்பார்கள், அடித்தளத்திலே அவர்கள் இருப்பார்கள். ஆக கடைசி இருக்கின்றது அது அதிகமான தண்டனைக்குரிய இடம். அது நரகத்தில், அதில்தான் முனாஃபிகீன்கள் போடப்படுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து இருந்தார்கள். திடீரென்று வானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. திடீர்னு ஒரு பெரிய பாறை கல்லு விழுகிற மாதிரி ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. சஹாபாக்கள்லாம் பயந்து போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தத்ரூன மாஹாதா, இது என்ன சத்தம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இதெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு, மனித சமுதாயத்திற்கு விளக்குவதற்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டுகிறார் அப்படிங்கிற அர்த்தம். அந்த சத்தம் இப்ப ஏன் கேட்கல அப்படின்லாம் கேட்க கூடாது. இது என்ன சத்தம் தெரியுமான்னு கேட்டாங்க. தெரியாது அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கள். எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும். இது ஒரு கல் விழக்கூடிய சத்தம், ஒரு கல் விழக்கூடிய சத்தம். அது எந்த கல் அப்படின்னு கேட்டா, நரகத்தின் விளிம்பில் இருந்து, நரகத்தினுடைய விளிம்பு ஓரத்தில் இருந்து, நரக ஒரு பெரிய பள்ளம் வச்சுங்க, அதில் ஓரத்திலிருந்து ஒரு கல் தள்ளப்பட்டது அந்த பள்ளத்திற்குள்ளே. அது எப்ப தள்ளப்பட்டது தெரியுமா? 70 வருஷத்துக்கு முன்னால தள்ளப்பட்டது. அது 70 வருஷத்துக்கு முன்னால் அந்த கல் போடப்பட்டது. அது நரகத்தினுடைய அடிப்பகுதியை இப்பொழுதுதான் வந்து சேர்ந்து இருக்கின்றது. அது விழக்கூடிய சத்தம் தான் இது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 70 வருஷத்திற்கு முன்னால்
நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து தள்ளப்பட்ட ஒரு கல் இப்பொழுது கீழே வந்து சேர்ந்து இருக்குன்னு அந்த விழக்கூடிய சத்தம் தான் இப்ப கேட்டது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அங்க கேட்க வச்சா அல்லாஹ்தாலா கேட்க வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளக்கம் சொல்ல வைத்து நரகம்ங்கிறது இவ்வளவு ஆழம் உடையது என்று மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்தாலா ஏற்பாடு செய்திருக்கு. அவ்வளவு ஆழம் உடையது. அதே போல் நரகத்தினுடைய விசாலம் எவ்வளவு பெருசு, நரகத்தில் உள்ள மனிதர்கள் எவ்வளவு பெருசு இருப்பார்கள் முன்னால் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு. நரகத்தில மனிதர்கள் போடப்படக்கூடிய மனிதர்கள் இந்த உடலோடு போடப்பட மாட்டார்கள். நம்மளை போல ஒரு வாழ் நரகத்துக்கு போறார் அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒரு 32 இன்ச்சு 40 இன்ச்சு பாடி இருக்க இந்த அளவுக்கு போடுறது இல்ல. மிக பெரிய உடலாக அல்லாஹ்தாலா இவருடைய உடல்களை படைக்கின்றான். அந்த நரகவாதிகளுடைய உடல்களை உண்டாக்குகின்றான். அதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நரகவாசியினுடைய உடலுடைய பூரா அமைப்பையும் மொத்தமாக சொல்லி காட்டவில்லை. ஏன்னா அப்படி சொல்லி காட்ட முடியாது, மனிதன் விளங்க முடியாது. அதனால தனித்தனியாக சொல்றாங்க. நரகத்தில் போடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய பல் இருக்கிறது, ஒரு காபிருடைய பல், அது ஒரு உஹது மலை அளவு இருக்கும். உஹது மலை அளவு ஒரு பல் இருக்கும். அப்போ வாய்க்குள்ள இருக்கக்கூடிய 32 பல்லு 32 மலையுடைய அளவு இருக்கும். அப்படின்னு சொன்னா அவனுடைய வாய் எவ்வளவு பெருசு இருக்கும், வாய் எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லி கணக்கு போடும்போது அவனுடைய பாடி எவ்வளவு பெருசு இருக்கும் கணக்கு போட்டுக்கலாம். சரி, அதே மாதிரி அவனுடைய அந்த நரகவாசியினுடைய தோல் இருக்கிறது, மேல உள்ள அந்த தோல், இப்ப நம்ம தோல் எல்லாம் உரிக்க முடியாது, ரொம்ப மெலிசான தோல் மனிதனுக்கு. ஆட்டு தோல் எல்லாம் உரிச்சு போடுறோம், மாட்டு தோலை உரிச்சிடும், மனித தோலை உரிக்க முடியாது, வெங்காய சருக்கு மாதிரி ரொம்ப லேசா இருக்கு. ஆனா அதிலேயே பல அற்புதங்களை இந்த மனித உடலுக்கு பாடிக்கு கவசமாக அல்லாஹ்தாலா ஏற்படுத்தி வச்சிருக்காரு. தோலை ஒரு பெரிய கவசம், மனிதனுடைய உடலுக்கு பெரிய பாதுகாப்பு இது. சரி, இந்த தோல் எவ்வளவு பெருசு இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் 4 முழம் உடையதாக அதனுடைய பருமன் இருக்கும். இந்த தோலுடைய பருமன் 4 முழம் உடையது இருக்கு. 6 அடி மோட்டா, அதனுடைய மோட்டா 6 அடி இருக்கு. தோலே அவ்வளவு பெருசு இருந்துச்சுன்னா பாடி எவ்வளவு பெருசு இருக்கும்? சரி, ஒரு மனிதன் ஒரு நரகவாசி நரகத்தில் இருப்பதற்குரிய இடம் எவ்வளவு பெருசுன்னா, ஒரு நரகவாசிக்கு எவ்வளவு இடம் தேவை? இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறதுக்கு 1.5 அடி தேவை. இடம் 1.5 அடி இருந்துச்சுன்னா உட்காரலாம் ஒரு ஆளு. அது மாதிரி நரகவாசி இருப்பதற்குரிய இடம் எவ்வளவு தேவைன்னா மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 450 கிலோமீட்டர். ஒரு ஆள் இருப்பதற்கு இடம் எவ்வளவு தேவை? 450. அப்ப நரகத்துல சரி எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலாக கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மனிதர்களிலே எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்றாங்க. 73 அணிகளாக சப்புகளாக நிறுத்தி வைத்து, கியாமத்தினால 73 சப்புகளாக நிறுத்தி வைப்பாங்க. அதுல ஒரே ஒரு வரிசை மட்டும் சொர்க்கவாசி, ஒரு வரிசை மட்டும் சொர்க்கவாசி, மீதி 72 சப்பு நரகவாசி. அப்ப எவ்வளவு பேர் இருப்பாங்க? அப்ப எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு கணக்கு போட்டுக்க வேண்டியது. இத்தனை மனிதர்கள் நரகத்துல போடுறாங்க. அப்ப அவ்வளவு பெரிய விசாலமான இடம். ஒரு மனிதனுக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரைக்கும் 450 கிலோமீட்டர் இடம் வேணும் அப்படின்னு சொன்னா அது 72 சப்புக்கு எவ்வளவு இடம் வேணும்? அப்ப எவ்வளவு பெரிய இடமா இருக்குங்க. இப்படி கணக்கு போட்ட பின்னால அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாத்தையும் நரகத்துல போட்டு முடிச்சிட்டு சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டு அப்புறம் நரகத்தை பார்த்து அல்லாஹ்தாலா கேட்பான். குர்ஆன்ல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றார், ஹலிம் தலதி, நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்கிறான் அல்லாஹ்தாலா. நரகத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுகின்றார், ஹலிம் தலதி, நீ ஹலிம் தலதி, நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்பான். யௌம நகூலு லி ஜஹன்னம ஹலிம் தலதி, நரகத்தை பார்த்து நாம் கேட்கும் நாளில் எப்படி கேட்போம்? ஹலிம் தலதி, நீ நிரம்பி விட்டாயா. அப்ப நரகம் என்ன சொல்லுமா? ஹல்மிம் மசீத், இன்னும் இருக்கின்றதா அப்படின்னு கேட்கும். இன்னும் இருக்குதா போடுறதுக்கு ஏதாச்சும்? அப்ப இன்னும் வேணும்னு கேட்கும். அது இன்னும் நிரம்பல, எனக்கு வயிறு நிரம்பவில்லை என்று. அப்ப அல்லாஹ்தாலா எல்லா நரகத்துலதான் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு, நீ நரகத்துல போடுறதுக்கு எந்த பொருளும் கிடையாது, எல்லா பொருளையும் போட்டுருவான் நரகத்துல. இங்க சொன்னா அல்லாஹ்தாலா மனிதர்களும் கற்களும், இன்னொரு இடத்துல ஜின்கள் போடப்படுவார்கள், எல்லாத்தையும் போட்டாச்சு. இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு வழியா வந்துகிட்டு இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துக்கு பின்னால. இன்னொரு சஹாபி எதிரில் வர்றாரு. அவரை பார்த்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு இருக்கின்றேன், கியாமத் நாளில் விசாரணை முடிந்த பின்னாலே இந்த சூரியனும் சந்திரனும் நரகத்தில் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. சூரியனும் சந்திரனும், சூரியன் இருக்கே இந்த பூமியை போன்று பல லட்சக்கணக்கான மடங்கு பெருசு சூரியன்.
அது வெப்பம் நிறைந்தது. அது படைக்கப்பட்ட காலத்திலிருந்து அது எரிந்து கொண்டே இருக்கின்றது. எவ்வளவு எரிபொருள் தேவை அதுக்கு, அவ்வளவு எரிபொருள்களும் நிரந்தரமாக இருந்து எரிந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப விஞ்ஞானிகள் இப்ப கருதுறாங்க, சொல்றாங்க அந்த எரிபொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்னு வேற சொல்றாங்க. ஆனா எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அது எவ்வளவு கடுமையான வெப்பம் உடையது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சூரியனை பத்தி. சரி, அந்த சூரியன் அப்படியே தூக்கி கொண்டு போய் நரகத்தில் போடப்படும். அப்புறம் சந்திரனும் போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேட்டவர் இருக்காரு, அபூ ஹுரைரா சொல்றாங்க. அதை கேட்டவர் என்ன சொன்னாரு, மனிதர்கள் தான் போடப்படுவாங்க, பாவம் செஞ்சாங்க போடுறாங்க, சூரியன் சந்திரன் என்ன பாவம் செஞ்சு அப்படின்னு கேட்டாரு அவர். சூரியனும் சந்திரனும் நமக்கு கூட அந்த சந்தேகம் வருதா இல்லையா, அதையே தூக்கி போடணும். சூரியனும் சந்திரனும் என்ன பாவங்கள் செய்தற அப்படின்னு கேட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், நீ எதுத்தா என்கிட்ட கேட்கிற என்ன பாவம் செஞ்சுன்னு சொல்லிட்டு உன்ட இதுல இருந்து நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் சொல்றேன், நீ கேட்க வேண்டியதுதான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சஹாபாக்கள் யாரும் எதிர்த்து கேட்கலங்க. சூரியனும் சந்திரனும் நரகத்தில் போடப்படும் அப்படின்னு சொன்ன செய்தி சொல்லப்படக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் யாரும் எதிர்த்து கேட்கல. ஏன்னா ரசூல் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நம்பணும். நம்மளும் அப்படித்தான் நம்பணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முழுமையா நம்புற. காரணங்கள் நமக்கு தெரிஞ்சாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, காரணம் தெரியணும்னு அவசியம் இல்லை. இப்ப யாராவது ஒரு அறிவாளி இப்ப கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏன் சூரியன் நரகத்துல போடணும், அதெல்லாம் அறிவுக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொன்னாருன்னா அவரும் அப்படித்தான் அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை மீறியவர் அப்படின்னு அர்த்தம். எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன, நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி. ஆனா பெரும்பாலும் உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூரா அறிவுபூர்வமானது. நமக்கு தெரியாமல் சிலது இருக்கலாம், சிலது தெரிஞ்சிருக்கலாம். அறிவுபூர்வமானது. ஏன் இப்படி வலது கையில ஏன் சாப்பிடணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இடது கையில சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, ஏன் நின்றுகிட்டு குடிக்காதீங்கன்னு சொல்றாங்க, ஏன் நகம் வெட்டணும்னு சொல்றாங்க, இப்படி வெட்டணும்னு சொல்றாங்க, இது மாதிரி தொழுகணும், இது மாதிரி சிரிக்கணும், இது மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு. அதுக்கெல்லாம் அறிவுபூர்வமான விளக்கங்கள் இருக்கின்றன. என்று எவ்வளவு பெரிய அறிவாளி கேட்டாலும் சரி அந்த அறிவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய காரணத்தை சொல்லும்போது ஒத்துக்கணும். ஆனால் மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்துல காரணம்லாம் சொல்ல முடியாது, நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது காரணம்லாம் சொல்ல முடியாது. கபர்ல கொண்டு போய் அடக்கப்பட்ட பின்னால, கபர்ல மனிதர்கள் அடைக்கிறாங்க, மலக்குகள்லாம் வருவாங்க, 2 மலக்கு வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. கபர் தான் மண்ணை போட்டு அடைச்சிடுறாங்களே சுத்தமா, அப்புறம் எப்படி மலக்கு உள்ள போவாங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. அப்படின்னு வச்சு கேட்பாங்க, மலக்கு எப்படி போவாங்க, அது எப்படி போவாங்க அப்படிங்கறதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. போறதுக்கு ஆற்றலை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறாங்க. அதுதான் அந்த உலகமே தனி உலகம், அது ஆலமுல் பர்ஸக் என்பது. எப்படி போவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. கபர்ல இப்ப இந்த ஊர்லயாவது, நம்ம ஊர்ல என்ன பண்றோம், அந்த கபர்ல தோண்டி அந்த மையத்தை வச்சு அதுக்கு பின்னால் அது மேல மண்ணு ஒழுகாம கொஞ்சம் அந்த மூங்கில்கள்ல அந்த கட்டைகள்லாம் வச்சு அதுக்கு மேல ஒரு பாயை போட்டு அதுக்கு மேல மண்ணை போட்டு கொஞ்சம் கேப் விடுறோம், இடைவெளி விடுறோம். என்ன சில காபிர்கள் இந்துக்கள் நம்ம அவங்க சில பேர் அடக்கிறவங்க உண்டு. அப்படி அடக்கும் போது அவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறது இல்லை, தூக்கி உள்ள அந்த பாடியை தூக்கி போட்டு மேல மண்ணை தள்ளி விட்டுருவாங்க, எல்லாம் மூடிடும். சரி, இது சில பேர் அடக்கப்படுறாங்க. ஆபத்துகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் எத்தனையோ மண் சரிவு ஏற்பட்டு எத்தனையோ ஜனாசாக்கள் உள்ள புதைஞ்சு போயிடுது. சுரங்கத்திற்குள்ள எத்தனையோ ஜனாசாக்கள் புதையுண்டு விடுகின்றன, நெருப்பில கரிந்து விடுகின்றன, தண்ணீரில மூழ்கி இறந்து விடுகின்றார்கள். எத்தனையோ விதமான ஜனாசாக்கள் எத்தனையோ விதத்திலே இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிற, மனிதன் இறக்கக்கூடிய சூழ்நிலை. இப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி மலக்குகள் கேள்வி கேட்பாங்க? கேள்வி கேட்பார்கள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த விஷயம். அதை ஒப்புக்கொள்ள வேண்டியது மூமினான மனிதனுடைய கடமை. இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டு குறு கேள்வியிலும் கேட்டோம்னு சொன்னா ஈமான் போயிடும். அது ஏன், எதற்கு, எப்படின்னா சொல்ல முடியாது. மௌத்து வரைக்கும் உள்ள செய்தி, உலக சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு அறிவுபூர்வமான காரணங்கள் சொல்ல முடியும். மௌத்துக்கு பின்னால் உள்ள செய்திகளுக்கு அறிவுபூர்வமான காரணங்கள் சொல்ல முடியாது. சரி, ஆனா இப்படி சொல்லப்படுகின்றது ஒரு விளக்கம். நரக சூரியனும் சந்திரனும் ஏன் நரகத்துல போடப்படும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஆய்வாளர்கள், சில முஃபஸ்ஸிரீன்கள், உலமாக்கள் இப்படி சொல்லுகின்றார்கள். எப்படி இந்த கல் போடப்படுகின்றது என்று எதற்கு என்ன காரணம் சொல்றோம், கல் ஏன் போடப்படுது அப்படிங்கிறதுக்கு அதனுடைய உஷ்ணத்தை அதிகமாக்கி காட்டுவதற்காக கற்கள் போடப்படுகின்றன அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தான் நரகத்தினுடைய உஷ்ணத்தை அதிகப்படுத்துவதற்காக சூரியன் போடப்படுகிறது, சந்திரன் போடப்படுகின்றது. சந்திரனும் ஒரு மண் கோலம் தான், இது பூமி மாதிரி தான். அது பூமி மாதிரி ஒரு மண்ணால் செய்யப்பட்ட உருண்டை. அதற்குள்ள தீப்பிழம்புகளும் இருக்கின்றன. ஏனென்றால் ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒன்னாத்தான் இருந்தது, சூரியன் சந்திரன் எல்லாம் ஒரே பொருளாகத்தான் இருந்தது.
அந்த ஒரு பொருளில் ஒரு கோலத்திலிருந்து தான் அதனை சிதறச் செய்து வெடிக்க செய்து அதனை சிதறிய கோலங்களாக இந்த உலகத்தை முழுவதையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருக்கான். பூமி, சந்திரன், சூரியன், சுக்கிரன், வியாழன், இப்படி நெப்டியூன், புளூட்டோ என்று எத்தனை கோலங்கள் இருக்கணும், இது போன்ற எத்தனை கிரகங்கள் இருக்கணும், எத்தனை கேலக்சிகள் இருக்கணும், எல்லா கோலங்களையும் ஒரு பொருள் இருந்தா வெடிக்க செய்து அல்லாஹ் தஆலா சிதற செய்திருக்கிறான். அதை அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகின்றான், வானங்களும் பூமி காணத்தா ரத்துகன் ஃபபதக்னாஹுமா, வானமும் பூமியும் ஒரே பொருளாக இருந்தன, நாம் தான் அதை இரண்டாக பிளந்தோம் என்பதாக சொல்லுகின்றன. இரண்டாக பிளந்தோம் என்று அறிவியல் சம்பந்தமாக அது சம்பந்தமா சொன்ன நிறைய சொல்லிக்கிட்டே போகணும், பின்னால வரும் அது சொல்லுவோம். அது ஆரம்பத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தண்ணீரில் இருந்துதான் எல்லா உயிர் பிராணிகளையும் நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்றான். இந்த வானம் புகை மண்டலமாக இருந்தது, பிறகு அது வானமாக ஆக்கப்பட்டது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல. வானத்தை 2 நாள்களிலே நாம் சமைத்தோம், பூமியை 2 நாள்களிலே அமைத்தோம், இந்த இரண்டுக்கும் மத்தியிலே உள்ள பொருள்களை 2 நாள்களிலே அமைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அது ஏராளமான அறிவியல் சம்பந்தப்பட்ட விஷயம் என்று விஞ்ஞானம் வளர வளர குர்ஆன்ல உள்ளது உண்மைதான் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றன. கம்ப்யூட்டர் மூலமாக கண்டுபிடிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் குர்ஆனை உண்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. இப்ப நம்ம பார்க்கிறோம். சரி, அதே போல சூரியனும் சந்திரனும் ஏன் நரகத்துல போடப்படுவதற்கு அறிவியல் விளக்கம் இருக்கலாம், நமக்கு தெரியாது. தெரிஞ்சதை வச்சு நம்ம முடிச்சுக்க வேண்டியது. தெரியலன்னா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது நரகத்துல போடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை? இப்ப நம்ம நரகத்துக்கு போகாம நம்ம பாத்துக்கணும், நம்மளை பாதுகாத்துக்கணும். இங்கே என்று சொல்லுவதின் நரகத்திலே நிறைய பொருள்கள் போடப்படுகின்றன. சூரியனும் சந்திரனும் எல்லாம் போட்ட பின்னாலும் கூட நீ நிரம்பிட்டியா அப்படின்னு கேட்டா இன்னும் இருக்குதான்னு கேக்குது. அல் மின் மஸீத், இன்னும் இருக்குதா அப்படின்னு கேக்குது. அப்ப அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், தன்னுடைய குத்ரத் என்ற தன்னுடைய பாதத்தை அந்த நரகத்தின் மீது வைப்பார். பாதத்தை வைக்கிறானா அல்லாஹ்வுக்கு பாதம் இருக்குது, கால் இருக்குது, அதை வைக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்ல. குதிரத்தின் நின்ற பாதத்தை வைப்பார். பாதத்தை வைப்பார் அப்படின்னு சொன்னா அதை நிரம்புறதுக்குள்ள வழிவகைகளை அல்லாஹ் தஆலா செய்வார். தன்னுடைய பார்வையை செலுத்துவார், தன்னுடைய சக்தியை பிரயோகிப்பார். அந்த நரகம் நிரம்பி என்ன கேட்டா, இப்ப நம்மளுக்கு சாப்பாடு விருந்துக்கு போனோம்னு சொன்னா சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. போதுங்க ராஜியார இன்னும் கொஞ்சம் வச்சுங்க, போதுங்க ராஜியார இன்னும் கொஞ்சம் வச்சு. அப்புறம் சாப்பிட முடியாத நிலை வந்தோன்னா தொண்டைக்கு வந்துருச்சு, மூக்குக்கும் வந்துருச்சுன்னு வச்சுங்க. அப்ப என்ன சொல்லுவான்? இனிமேல் வைக்காதீங்க, தயவு செய்து வைக்காதீங்க, தயவு செய்து விட்டுருங்க என்னைய அப்படின்னு சொல்ற பாருங்க. அது மாதிரி அந்த நரகம் கத்துமா, கத்தி போதும் போதும் நிறுத்து நிறுத்து அப்படின்னு கத்துமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுற, போதும் 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 நிறுத்து 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 அப்படின்னு சொல்லும். கத்தி அப்படின்னு சொல்லி, அதான் போதும் 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 அப்படின்னு சத்தம் போடும். அப்ப அல்லாஹ் தஆலா விட்டுருவோம், நரகம் நிரம்பி போயிடும். ஆக நரக தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. காஃபிரீன், அது காஃபிர்களுக்காக வேண்டி தயார் நிலையில் தயாரிக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி, நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். ஒன்று குர்ஆனை, அல்லாஹ் தஆலாவுடைய இந்த வேதத்தை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பாமல் நீங்கள் மறுப்பதாக இருந்தால் இது போன்று ஒரு குர்ஆனை கொண்டு வாங்க பார்க்கலாம். இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்டது அல்லது வேறு ஏதோ மனிதரால் உருவாக்கப்பட்டு இது சொல்லப்படுகின்றது என்று நீங்கள் சொன்னால், இது போன்று குர்ஆனை நாங்களும் செய்ய முடியும், நாங்களும் உருவாக்க முடியும் என்று நீங்கள் சவால் விட்டால், சொல்லக்கூடியவர்களாக இருந்தால் நான் சவால் விடுகின்றேன், இது போன்று செஞ்சு கொண்டு வாருங்க பார்க்கலாம். கொண்டு வர முடியாது. ஃபைல்லம் தஃபாலு, இதுவரைக்கும் நீங்கள் இப்படி செய்யவில்லை என்று சொன்னால் இனிமேல் கியாமத் நாள் வரைக்கும் நீங்கள் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறிவாளி வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிவுள்ள கம்ப்யூட்டர் வந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரி, குர்ஆனை போன்று ஒரு வார்த்தையை கூட அல்ல, ஒரு எழுத்தை கூட உண்டாக்க முடியாது, கொண்டு வர முடியாது. வலன் தஃபாலு, நீங்கள் செய்ய முடியாது. ஆகவே இதை எதிர்க்கக்கூடியவர்கள், மறுக்கக்கூடியவர்கள், காபிர்கள் எல்லாம் அல்லாஹ் நரகத்தை பயந்து கொள்ள வேண்டும். ஃபத்தகுன்னார், அவர்களுக்கு நரக நெருப்பு தயாராக இருக்கின்றது. ஃபத்தகுன்னார், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களுமாக இருக்குமே, அப்படிப்பட்ட நரகத்தை பயந்து கொள்ளுங்கள். உவைதத் லில் காஃபிரீன், அது காபிர்களுக்காக வேண்டி, நிராகரிப்பாளர்களுக்காக வேண்டி தயார் செய்யப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நரகமும் சொர்க்கமும் நரகமும் பேசிக் கொண்டன என்று ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். யஹ்தஜ்ஜத்தின் நாரு வல் ஜன்னah, நரகமும் சொர்க்கமும் தங்களுக்குள்ளே விவாதம் செய்து கொண்டன. ஃபகாலத் ஹாதிஹி, இந்த நரகம் சொன்னது, யதுகுலுனி அல் ஜப்பாரூன வல் முத்தகப்பிரூன், என்னிடத்தில் வம்பு பிடித்த மனிதர்களும் பெருமை அடிக்கக்கூடிய மனிதர்களும் வந்து சேருவார்கள் அப்படின்னு நரகம் சொன்னது. வகாலத் ஹாதிஹி, சொர்க்கம் சொன்னது, யதுகுலுனில் லுஅஃபா வல் மசாகின், ரொம்ப பலவீனமானவர்களும் மிஸ்கீன்களும் என்னிடத்தில் வந்து சேருவார்கள் அப்படின்னு சொர்க்கம் சொன்னது. இந்த ரெண்டு இப்படி விவாதம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில்
அல்லாஹு தஆலா சொன்னான், அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை பார்த்து சொன்னான், நீ என்னுடைய தண்டனைக்குரிய இடமாக இருக்கின்றாய், உன் மூலமாக நான் யாரை விரும்புகின்றேனோ அவர்களை நான் வேதனைப்படுத்துவேன், தண்டனை கொடுப்பேன். சொர்க்கத்தை பார்த்து சொன்னான், நீ என்னுடைய ரஹமத்தாக இருக்கின்றாய், யாரை நான் நாடுகின்றேனோ விரும்புகின்றேனோ அவர்களுக்கு உன் மூலமாக நான் செய்வேன், அருள் புரிவேன். ஆகவே வலிக்குல்லி வாஹிதி மின்குமா மில் உஹா, உங்களில் இருவருக்குமே நிரப்புவது என்னுடைய கடமை, உங்களில் இருவரையும் நிரப்புவது என்னுடைய கடமை. உங்களில் ஒவ்வொருவருக்குமே நிரம்புதல் என்பது என் மூலமாக உண்டு. ரெண்டு பேர்த்தையும் நிரப்பிடுவேன். இப்ப நரகம் நிரப்புவதை பற்றி இப்ப நம்ம சொன்னோம். அது நிரம்பிட்டியா என்று கேட்டால் அல்லாஹ் தஆலா இன்னும் இருக்கின்றதா என்று அது கேட்டது. அல்லாஹ் தஆலா தன்னுடைய குதிரத்தை காட்டினால் அது நிரம்பி விட்டது, போதும் போதும்னு சொன்னது. அதே மாதிரி சரி, நரகம் எவ்வளவு பெருசுன்னு இப்ப நம்ம விளங்கணும். இது போன்று பல ஆயிரக்கணக்கான மடங்கு விரிவுடையது சொர்க்கம், பல ஆயிரக்கணக்கான மடங்கு விரிவுடையது. நரகத்தை போன்று அதை விட பல ஆயிரக்கணக்கான மடங்கு அதிகமான விரிவுடையது சொர்க்கம் என்பது. ஏனென்றால் சொர்க்கம் 8 சொர்க்கங்கள், நரகம் 7, சொர்க்கம் 8. ஒவ்வொரு சொர்க்கமும் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு சொர்க்கம் மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ஆரம்ப காலத்திலேயே அதன் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா படைத்து அதை போய் சுற்றி பார்த்து வரும்படியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு வேகமுடையவர்கள், வேகமாக பறக்கக்கூடியவர்கள், ஒளியினுடைய வேகத்திலே செல்லக்கூடியவர்கள். ஒளி ஒரு வினாடிக்கு, ஒரு கை சொடுக்கக்கூடிய ஒரு வினாடிக்குள்ளாக 1,86,000 மைல் பயணம் செய்யக்கூடிய தன்மை உடையது ஒளி. அது போன்று பயணம் செய்யக்கூடியவர்கள், பறக்கக்கூடியவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவங்க ரொம்ப காலம் சுத்தி பார்த்தாங்க. ரொம்ப நீண்ட காலம் சுத்தி பார்த்துட்டு இன்னும் பறக்க முடியாத சூழ்நிலையில அவர்களுக்கு 600 ரெக்கைகள் உண்டு, பெரிய பெரிய ரெக்கைகள் 600. ஒரு ரெக்கையை விரித்தால் மகரிபிலிருந்து மஷ்ரிக் வரைக்கும் இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும், அதாவது உலகத்தினுடைய தோரணையில வச்சுக்கிட்டா சூரியன் கிழக்கு உதிக்குது, மேற்கு மறையுது. இப்ப இந்த அளவுக்கு ஒரு ரெக்கை இருக்கு, அது மாதிரி 600 ரெக்கைகள் இருக்கின்றன. அதன் மூலமாக பறந்தா எவ்வளவு பெரிய வேகத்துல போகணும் அவங்க. அப்படி பறந்து முடித்து விட்டு கடைசியாக அல்லாஹ் தஆலா இடத்துல சுத்தி பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆமா சுத்தி பார்த்தேன். யா அல்லாஹ், நான் எவ்வளவு சுத்தி பார்த்திருப்பேன் அந்த சொர்க்கத்துல, அதன் என்ற சொர்க்கத்துல எவ்வளவு தூரம் சுத்தி பார்த்திருப்பேன். அதுல நீ ஒரு பகுதியை தான் சுத்தி பார்க்காத அளவுதான் இன்னும் அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. நீ சுத்தி பார்க்காத அளவுதான் அதிகமாக இருக்கின்றது நீ பார்த்ததை விட அப்படின்னு சொன்ன. இப்ப அது மாதிரி ஒரு சொர்க்கத்துடைய அளவு அப்படின்னு சொன்னா 8 சொர்க்கத்துடைய அளவு எவ்வளவு பெருசு இருக்கும். இது சொர்க்கம் ரொம்ப அதிகம். அதையும் அல்லாஹ் தஆலா நிரப்புவார். அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் சொல்லுவதா, நான் உங்க இருவரையுமே நிரப்புவேன். அப்ப சொர்க்கத்திற்கு போகக்கூடிய மனிதர்கள் ரொம்ப கொஞ்சமா இருக்கிறாங்களே அப்படின்னு கேட்டா, அதிகமான பெண்களை அல்லாஹ் தஆலா அங்கே உற்பத்தி செய்கின்றார். ஒரு சாதாரண மூமின, பின்னால் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அதனை சொல்லி காட்டுகின்றார். ஒரு மூமினான மனிதருக்கு குறைந்த அளவு 72 மனைவியர்கள் அங்கே கொடுக்கப்படுவார்கள். 72 மனைவியர்கள். இந்த உலகத்தில் உள்ள மனைவியர்களும் இருப்பாங்க, சொர்க்கவாசிகளிலே ஹூருல் ஈன் என்று சொல்லப்படக்கூடியவர்களும் இருப்பாங்க. 2 இருந்தாவே அந்த பக்கம் 1 இந்த பக்கம் 1 உதைக்குது. 72 வச்சுக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். 72 எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி, அங்க சமாளிக்கிறதெல்லாம் தேவையில்லை. ஏன்னு கேட்டா, இங்கதான் காசு கொடுக்கணும், சோறு கொடுக்கணும், உடை கொடுக்கணும், இடம் கொடுக்கணும் அப்படிங்கிற பிரச்சனை. அங்க அந்த பிரச்சனையே கிடையாது. சாப்பாடு ஃப்ரீ, இடம் ஃப்ரீ, உடைகள் எல்லாம் ஃப்ரீ. அங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும், எது கேட்கிறோமோ அதெல்லாம் கிடைக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. எத்தனை ஆயிரக்கணக்கான மனைவிகள் இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால மனைவியர்கள் அதிகமாக அங்கே கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றது என்ன காரணம் கேட்டா, அந்த மூமினான மனிதனுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா இடத்தில் உயர்ந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். நிறைய மனைவி கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் இடத்துல ரொம்ப நெருக்கம் உள்ளவர்னு அர்த்தம் இருக்கு, அவருடைய அர்த்தம் இருக்கு. பிறகு சொர்க்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேராஜுடைய நேரத்துல சொல்லி விட்டாங்களாம், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சொர்க்கம் இருக்கின்றதே ரொம்ப நல்ல நில வளம் கொண்டது, நல்ல பூமி இது, போட்டவுடனே முளைச்சுக்கும் அப்படிப்பட்ட பூமி இது. இங்க ரொம்ப நல்ல தண்ணீர் இருக்குது, ரொம்ப இனிமையான தண்ணீர்லாம் இந்த சொர்க்கத்துல இருக்குது. ஆகவே உங்க உம்மத்தாரிடத்துல சொல்லி கொஞ்சம் பயிர் செய்ய சொல்லுங்க இங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இங்க உலகத்துக்கு வந்த பின்னால், மேராஜுக்கு போயிட்டு வந்த பின்னால காலையில சஹாபாக்கள்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய தந்தை இப்ராஹிம் சலாம் சொன்னார் உங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க.
இப்ப நம்மளும் அதை கேட்டா பதில் சொல்லணும், வலைஹிம் ஸலாம் அப்படின்னு சொல்லணும். அவங்களுக்கு சலாம் உண்டாவதாக. எல்லாத்துக்கும் தான் உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் யார் யார் எந்தெந்த இடத்துல இந்த ஹதீஸ் சொல்லப்படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட செய்தி சலாம் சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கம் ரொம்ப காலியான இடமா இருக்குது, அதுல பயிர் செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. இப்ப நம்ம எல்லாம் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க, யார சொல்லலாம் அந்த பயிர்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. என்ன பயிர் செய்யறது, அங்க போய் என்ன பேரிச்ச பழமா போட முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் என்று ஒரு மனிதன் உலகத்துல சொன்னா அங்க ஒரு மரம் நடப்படுகின்றது. 2 தடவை சொன்னா 2 மரம், 4 தடவை சொன்னா 4 மரம், 100 தடவை சொன்னா 100 மரம், 1000 தடவை சொன்னா 1000 மரங்கள். இப்படி அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்ற இந்த கலிமாக்கள் தான் பயிர்கள் என்பதாக சொன்னாங்க. இத ஒரு மனிதன் சொல்ல சொல்ல அங்கே அந்த மனிதனுடைய பெயரால் ஒவ்வொரு மரம் நடப்படும். சுப்ஹானல்லாஹ் 1 மரம், சுப்ஹானல்லாஹ் 2 மரம், சுப்ஹானல்லாஹ் 3 மரம் சொல்லிக்கிட்டே போட்டுக்கிட்டே நட்டுக்கிட்டே இருப்பான். இப்ப இவ்வளவு மரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, அங்க போய் பழமா பறிக்க போறோம், அங்க போய் சேல்ஸ் பண்ண போறோமா, கடத்தரவு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா பழத்தெல்லாம் சேல்ஸ். அப்ப இத இவ்வளவு மரம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, ஒரு மரம் நடப்படுதுன்னா ஒரு இடம், இன்னொரு மரம் அப்படின்னா பக்கத்துல கொஞ்சம் தள்ளி தானே இருக்கணும், ஒரு 3 அடியாவது தள்ளி இருக்கணும் ஒரு மரத்துக்கு. அப்புறம் இன்னொரு மரம், அப்ப தென்னை மரம் நடுறதுன்னு சொன்னா பக்கத்துல நட முடியாதுல, கொஞ்சம் தள்ளி இருக்கு, 3 அடியா 3.5 அடியே சொல்றாங்க கணக்கு, அந்த அளவு. அது மாதிரி ஒரு பேரிச்ச மரம் நடப்படுகிறது அப்படின்னு சொன்னா, இப்ப 1000 தடவை சுப்ஹானல்லாஹ் சொன்னோம், 1000 மரம். 10,000 தடவை சொல்லியிருந்தோம் நம்மளுடைய வாழ்க்கையில, 10,000 மரம். 1,00,000 தடவை 1,00,000 மரம், 10 லட்சம் 10 லட்சம் மரம். இப்ப 10 லட்சம் மரம் நடப்படுவதற்கு எவ்வளவு ஸ்பேஸ், இடம் தேவை, எவ்வளவு இடம் தேவை, அவ்வளவு இடத்துக்கு இவர் சொந்தக்காரர்னு அர்த்தம். எனக்கு அவ்வளவு பெரிய இடம் சொர்க்கத்துல கிடைக்குதுன்னு அர்த்தம். அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுக்குள்ள பிரச்சனை இல்லை, அந்த இடம் பூரா எனக்கு சொந்தமானது. நான் 10 லட்சம் தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லி இருந்தேன், அந்த 10 லட்சம் மரங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு உள்ள இடம் எனக்கு சொந்தமானது. நான் இங்கேயே அதை ரிசர்வேஷன் பண்ணிக்கிட்டேன்னு அர்த்தம். இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லு. அதே மாதிரி சொர்க்கத்தையும் அல்லாஹ் தஆலா நிரப்புவான் என்பது, இப்படி ஒரு மனிதருக்கு நிறைய இடங்களை கொடுத்தா அந்த மனிதருக்குரிய இடம் அது. அந்த மனிதர் 72 மனைவியர்கள் உடையவர்களா இருந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாளிகை கொடுக்கப்படும். ஒரு பெஞ்சாதிக்கு ஒரு மாளிகை, தனித்தனி வீடு தான், எல்லாம் கூட்டு குடும்பம் எல்லாம் கிடையாது, தனித்தனி வீடு. இப்போ ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மனைவி இருந்தானா ஒரு வீடு எவ்வளவு பெருசுன்னு கேட்டா, சின்ன வீடு, சின்ன வீடுனா வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க, அதாவது ரொம்ப குறைஞ்ச அளவு ஸ்பேஸ் உள்ள வீடு 60 மைல் சுற்றளவு உள்ளது. 60 மைல் சுற்றளவு உள்ளது ஒரு சின்ன வீடு சொர்க்கத்துல. அப்ப பெரிய மாளிகை எவ்வளவு பெருசு இருக்கும்ப்பா, நபிமார்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய மாளிகை எவ்வளவு பெருசு, அவ்வளவு இடத்துக்கு சொந்தக்கார். அப்போ ஒரு மனிதர் அவரை சார்ந்த குடும்பத்தினர்களுக்கு உள்ள இடத்தை அல்லாஹ் தஆலா ஒதுக்கி விடுகின்றார். இதே போன்று சொர்க்கவாசிகள் அனைவருக்கும் கொடுக்கப்படும், எல்லாருக்கும் அந்த இடத்தை நிரப்பி வச்சு அல்லாஹ் கொடுத்து அந்த சொர்க்கத்தை நிரப்பமாக்கி வைப்பான் என்று அதனுடைய பொருளாகும். ஆக ஒவ்வொருவருக்கும் சொர்க்கவாசியா இருந்தாலும் சரி நரகவாசியா அவருக்கும் கிடைக்கக்கூடிய இடத்தை நிரப்பமாக அல்லாஹ் தஆலா தருவான். பாருங்க, ஒரு நரகவாசிக்கு மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் இடம், 450 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒருத்தருக்கு இடம் நரகத்துல. அப்ப நரகத்திலே அவ்வளவு பெரிய இடம் தான், சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும், அதை விட டபுளா கிடைக்கணுமா இல்லையா? கிடைக்கும். ஆக இதெல்லாம் கிடைக்கும் இங்கே அமல் செய்வதன் மூலமாக. அதே அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், நரகத்தை பயந்து கொள்ள வேண்டும். பயப்படுவதன் மூலமாகத்தான் மனிதன் தன்னுடைய வாழ்க்கை சீர்திருத்திக் கொள்ள முடியும் என்பதை குறிப்பிடுகின்றான். அப்படிப்பட்ட நல்ல தோற்றத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. வா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.